கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே இந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2ஆம் கடிதம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அன்புக்குரியவர்களே, டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லும் பொழுது நேற்றைய தினத்திலும் கூட இதை குறித்து நாம் சிந்தித்த வெளிப்படைத்தன்மை. இன்றைக்கு ஆண்டவர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை சந்தித்தார், ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்கினார், ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுகிற மக்கள் அந்த ஜீவியத்துல எதை மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் இறைவனை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அநேக இடங்களிலே அநேக ஊழியக்காரர்கள் பேசும் பொழுது நான் கேட்டிருக்கிறேன், இவர் ஜெபித்தார் எனக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்லி. இல்லை, என் ஆண்டவர் திட்டம் கொண்டார், ஆகவே சுகம் கிடைத்தது. மேன்மை கடவுள் அடைய வேண்டும், மகிமை கடவுளை சேர வேண்டும். கடவுளை சேராதபடிக்கு பாராட்டுகிற மேன்மை தன்னை குறித்து பெருமை பாராட்டுகிற ஒன்றாய் காணப்படும். ஆகவே தான் இங்கே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து. நான் வெளியரங்க தன்மையிலே பேசும் பொழுது என் ஆண்டவர் தொட்டார் என்று சொல்லும் பொழுது என்னுடைய மேன்மையும் சிந்தையும் இறைவனை குறித்ததாகவே காணப்பட வேண்டும். பாருங்கள், 18வது வசனத்துல, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஏன்? ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்தை அவர் பார்க்கிற பார்வையில அவன் உத்தமனா இல்லையா, அவன் வெளிப்படை தன்மை உள்ளவனா இல்லையா என்பதை அவர் தீர்மானிக்கிறார். நமக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டில ஆண்டவர் ஒரு எஜமான் தாளந்துகளை 3 பேரிடத்துல கொடுத்து சென்றார் என்று சொல்லி. கடைசியாக பெற்றவன் அவரை பார்க்கிற பார்வைக்கும் ஆண்டவர் அவனை பார்க்கிற பார்வைக்கும் வேறுபாடு இருக்கிறது. அவனிடத்துல வெளிப்படை தன்மையில்லை, குற்றப்படுத்துகிற உணர்வு அங்கே காணப்படுகிறது. தான் ஏற்ற பொறுப்பை செய்யாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கை நிலை காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இறைமக்களாக நீங்களும் நானும் வாழும் பொழுது என் ஆண்டவர் என்னிலே மகிமைப்படும்படியான ஒரு வாழ்க்கை காணும். அதுதான் வெளிப்படைத்தன்மை. தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறதும், தன்னை புகழுகிறதும், இருமாப்பாய் சிந்திக்கிறதும், தன்னால் எல்லாம் என்று சொல்லுவதும் வெளிப்படைத்தன்மை அல்ல. பாருங்கள், யோவான் எழுதின நற்செய்தி நூலில 3ஆம் அதிகாரம் 30வது யோவான் ஸ்நாபகன் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரால் அனுப்பப்பட்டவன், பாதையை செவை பண்ணும்படியாய் வந்தவன், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுகிறான். எந்த இடத்திலும் தன்னை உயர்த்தாத வாழ்க்கைதான் வெளிப்படை தன்மையின் அடித்தளமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு பதவிக்காக போராடும் பொழுது தன்னை உயர்த்துவதற்காகத்தான் அந்த காரியம். பதவி என்பது பணியாற்றுவதற்கு என்பதை புரிந்து கொள்கிற நிலை அல்ல. இப்பொழுதும் கூட சமீபத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது அநேக ஊடகங்கள் பேசும் பொழுது அரசு கட்டிலில் அமரப்போவது யார், மக்களுக்கு பணி செய்ய போவது யார் என்று அவர்கள் சொல்லவில்லை. அரசு கட்டில் அமரப்போவது யார் அப்படி என்று சொன்னால் அவர்கள் பணி அல்ல பதவி. இங்கே யோவான் பாதையை சவை பண்ண வந்தவன், விரியன் பாம்பின் குட்டிகளே என்று சொன்னான். அவன் சொல்லுகிற வார்த்தை, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். தன்னை குறித்து ஆழமாய் புரிந்து கொண்ட அவனுடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. பவுலும் கூட 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அவன் சொல்லும் பொழுது பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க வந்தவர், சவுலை பவுலாக மாற்றினவர், அவனை துருப்பணியிலே நேர்த்தியாய் பயன்படுத்தினவர். அவன் ஆண்டவரையும் தன்னையும் புரிந்து கொண்டபடியினால நற்செய்தி அறிவிக்கிற பணியில நான் பிரதான பாவி என்று சொல்கிறான். அன்புக்குரிய விசுவாசிகளே, வெளிப்படை தன்மை என்று சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடாத காரியம் தன்னை மேன்மைப்படுத்துதல், மேட்டுமையின் சிந்தைகள். இறைவன் மட்டுமே மகிமைப்படும் பொழுது உயர்வின் காரியங்களை காண முடியும். இங்கே அழகாக சொல்லுகிறது, தன்னை புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனை அறிந்தாயோ என்று சொல்லி. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அந்த வார்த்தை சொல்லுவார் என்று சொன்னால் நாம் இறைவனுக்கு முன்பாக வெளிப்படை தன்மையுடைய மக்களாய் வாழ்கிறோம் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பானாக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், இந்த உலகத்தில் எங்களை படைத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய படைப்புகள் என்பதை எங்களுடைய வெளிப்படை தன்மையிலே உண்மையிலே நாங்கள் வெளிக்காட்ட உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.